1975ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, புதிதாக ஒரு கார் அம்பாசிடர் வாங்கணும்னு யோசிக்கிறாரு. வாங்கிடுறாரு. உடனே அந்த காருடைய நம்பர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சத்யா ஸ்டுடியோ மேனேஜர் மரியாதைக்குரிய பத்மநாபன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, பத்மநாபன் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போங்க, நல்ல நம்பராக பார்த்து சூஸ் பண்ணுங்க அப்படின்றார். அவர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறாரு. போன உடனே TMX 4777 இந்த நம்பர் வருகிறது. அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உதவியாளர் மகாலிங்கம் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், இந்த நம்பர் வந்திருக்கு, தலைவர்கிட்ட சொல்லுங்கள். உதவியாளர் ஃபோன் பண்ணுறாரு இன்டர்காமில் தலைவருக்கு. ஐயா, இந்த மாதிரி TMX 4777 நம்பர் வந்திருக்கான், இந்த நம்பர் வாங்கலாமா இல்லை வேறு நம்பர் வாங்கலாமான்னு கேட்குறாரு பத்மநாபன் அப்படின்னு. தலைவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. அதே எண்ணை வாங்க சொல்லுங்கள் அப்படின்றார். அதன் பிற்பாடு TMX 4777 இந்த கார் தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு இருக்க முடியாது. முக்கியமாக அந்த 7ல் அவ்வளோ ஒரு ராசியான நம்பர் தலைவருக்கு தானாக அமைந்து விட்டது. தலைவர் பிறந்தது எப்போது? 1917. அவர் முதலாக ஹீரோவான படம் என்ன படம்? ராஜகுமாரி. எப்பொழுது? 1947. அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம் ஆனது எப்பொழுது? 1977. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்தது எப்பொழுது? 1987. இதனால் அந்த 7 அப்படிங்கிறது தலைவர் வாழ்க்கையில் இயற்கையாகவே அமைந்து விட்டது.